உலகத்தில் உள்ள அனைத்து இந்தியர்களுக்கும் இந்திய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நாம இன்னைக்கு ட்ரைகலர் மூவர்னு தோசை பண்ண போறோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல இட்லி இதே மாதிரி ப்ராசஸ் பண்ணி நம்ம செஞ்சதை பார்த்துருக்கோம். அதே மாதிரி கொஞ்சமா கேரட் துருவி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பின்ன கொரியாண்டரும் மின்ட்டு க்ரீன் சில்லிஸ் இதெல்லாம் சேர்த்து ஒரு க்ரீன் பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் அந்த கலர்ஸ் எல்லாம் நம்ம அந்த மாவில் தோசை மாவில் நம்ம கலந்துக்கலாம். பச்சை கலருக்கு அந்த க்ரீன் பேஸ்ட் எடுத்து இந்த மாவில் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம ஆடடாக எந்த ஒரு ஃபுட் கலரையும் நம்ம சேர்க்கல. இந்த பச்சை நிறம் நம்முடைய மண்ணோட வளமையும் செழுமையும் அதனுடைய முக்கியத்துவத்தையும் குறிக்கிறது. 1931 வரை இந்த ஒவ்வொரு கலர்ஸும் ஒரு மதத்தை குறிக்கிற மாதிரி இருக்கும். காவி நிறம் இந்து மதத்தையும், வெள்ளை நிறம் மற்ற மதங்களையும், பச்சை நிறம் இஸ்லாமியத்தையும் குறிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா தான் மதங்களை சார்ந்தும் மத உணர்வுகளை தூண்டுற மாதிரியோ அது இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அது பொருட்படுத்துறாங்க. அதே மாதிரி சாஃப்ரன் கலர் நம்ம நாட்டோட ஸ்ட்ரென்த் வலிமையும் நம்ம நாட்டோட கரேஜ் வீரத்தையும் குறிக்குது. நடுவுல இருக்கிற வெள்ளை நிறம் நம்ம நாட்டோட அமைதியும் தர்ம சக்கரா உண்மையையும் குறிக்கும். சரி வாங்க நம்ம தோசை சுட்டுன்னு நம்ம நாட்டோட கொடியோட வரலாற்றை பத்தி நம்ம பேசலாம். நம்ம இப்ப வச்சிருக்கிற மூவர்ண கொடி பல பரிமாணங்கள் எடுத்து வந்துச்சு. சுமார் 165 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 1857 பிரிட்டிஷ்காரங்களால ஃபர்ஸ்ட் நமக்கு கொடி கிடைச்சது. அதுக்கப்புறம் 1904 வருஷம் அயர்லாந்து நாட்டை சேர்ந்த சிஸ்டர் நிவேதிதா, அவங்களோட இன்னொரு பேர் மார்கரெட் நோபல். இவங்க சுவாமி விவேகானந்தரோட சிஷ்யை. இவங்க தான் நமக்கு முதலாவது ஒரு கொடியை டிசைன் பண்ணாங்க. அந்த கொடியில மஞ்சள் நிறத்துல வஜ்ர வடிவத்திலையும் வெள்ளை தாமரையும் நடுவுலயும் ஒரு ரெட் பேக்ரவுண்ட்ல அவங்க அந்த கொடியை வடிவமைச்சிருந்தாங்க. அதுல நடுவுல பெங்காலில வந்தே மாதரம் அப்படின்னு பொறிக்கப்பட்டிருந்துச்சு. இந்த கொடியை பத்தி தான் பாரதியார் தாயின் மணிக்கொடி பாரீர் அப்படின்ற பாட்டுல வர்ணித்து பாடியிருப்பாங்க. அதுக்கப்புறம் முதல் மூவர்ண கொடி 1906 வருஷம் கல்கத்தால கொடியேற்றப்பட்டுச்சு. அந்த கொடியில ஆரஞ்சு கலர் மேலையும் நடுவுல மஞ்சளும் கீழே பச்சை கலரும் வந்தே மாதரம்ன்ற சொற்கள் பொறிக்கப்பட்டு 8 தாமரை பூக்களும் சூரியன் சந்திரனோட வடிவங்களும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 1907 வருஷம் பைக்கஜி காமா என்ற அம்மையார் அதே மாதிரி மூவர்ண கொடி பச்சை நிறம் மேலையும் மஞ்சள் நிறம் நடுவுலையும் சிவப்பு நிறம் கீழையும் வந்தே மாதரம் என்ற சொற்கள் நடுவுல தாமரை பூக்கள் 8 தாமரை பூக்கள் மேல சூரியன் சந்திரன் வடிவத்தை கொண்டு ஒரு கொடி அமைச்சாங்க. அதுக்கப்புறம் 1917 ஆனி பெசன்ட் அம்மையாரும் பாலகங்காதர் திலகரும் சேர்ந்து சுயாட்சி போராட்டத்துல 5 சிவப்பு நிற நீல வடிவத்திலையும் 4 பச்சை நிற நீல வடிவத்திலையும் ஒரு கொடி அமைச்சாங்க. ஆனா அதுல பிரிட்டிஷ்காரங்க கிட்ட இருந்து சுயாட்சி பெறதை குறிக்கிற வகையில பிரிட்டிஷ்களோட யூனியன் ஜாக் அந்த சிம்பிள் இருந்ததுனால மக்களிடையே அந்த கொடி ஆதரவு பெறல. அதுக்கப்புறம் 1916 பிங்கிலி வெங்கையா அவர்கள் பச்சையும் சிவப்பும் சேர்ந்து இரு வண்ணத்துல ஒரு கொடியை உருவாக்கினாங்க. அதுல காந்திஜி அவர்கள் இந்தியாவோட எழுச்சி அடையாளப்படுத்துற மாதிரி ஒரு சக்கரத்தை சேர்க்கணும்னு சொன்னாங்க. 1931 வருஷம் பிங்கிலி வெங்கையா வடிவமைத்த காவி வெள்ளை பச்சை நிறங்களுடன் நடுவுல ராட்டையுடன் கூடிய கொடி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதுக்கப்புறமா 1947 இந்தியா சுதந்திரம் பெறதுக்கு சில தினங்களுக்கு முன்னாடி தான் இப்ப இருக்கிற இந்த இந்திய கொடி வடிவமைக்கப்பட்டது. அதுல எந்த மத சாயலும் இல்லாம முன்னாடி இருந்த அந்த சக்கரத்துக்கு பதிலா சாரநாத்தின் சாஞ்சி ஸ்தூபியில உள்ள தர்ம சக்கரம் அதுல ஏற்கப்பட்டுச்சு. இந்த கொடி தான் முதல்ல சுதந்திர இந்தியாவில ஆகஸ்ட் 15, 1947 கொடியேற்றப்பட்டது. இவ்வளவு வரலாற்று சிறப்பு மிக்க நம்முடைய கொடியை தலை வணங்கி எல்லாருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.